Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஆம்லா நாட் பாக்ஸ் நாட்டை வச்சு இந்த கேரட் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு ஆம்லா நாட்டுக்கு மேல இன்னொரு ஆம்லா நாட் இந்த மாதிரி லேயரா போட்டு வாழைப்பழம் எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். இந்த வாழைப்பழம் பின்னும்போது கேரட் பின்னா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த வாழைப்பழம் பின்னும்போது இந்த கேரட்டையும் நான் பின்னி பார்த்துட்டேன். ஆனா கேரட்ல மேலே வந்துட்டு அகலம் அதிகமா இருக்கும், கீழே வர அகலம் கம்மியா இருக்கு இல்லையா? அதை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கேரட் பின்றதுக்கு 4 ஒயர் தேவைப்படும். ஒரு ஒயரும் ஒரு அளவுல எடுக்கணும். 2 அடியில ஒரு ஒயர், 3 அடியில ஒரு ஒயர், 4 அடியில ஒரு ஒயர், 5 அடியில ஒரு ஒயர். 4 ஒயரும் ஒரு ஒயரை விட ஒரு அடி சின்னதா இருக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 4 ஒயரை கட் பண்ணிட்டு 4 ஒயரையும் சரிசமமா மடிக்கணும். இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சரிசமமா மடிச்சுக்கோங்க. 4 ஒயரையும் இப்படி மடிக்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. பிகினருக்காக ஆம்லா நாட் எப்படி போடுறது, பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்ல பாருங்க. இந்த வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சின்ன துண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம 4 ஒயர் ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு ஒயர் எடுத்து இந்த லூப்பில் இப்படி போடணும். அடுத்து 3வது ஒயரை எடுத்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடுங்க. அடுத்து 4வது ஒயரை எடுத்து இந்த 3 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். 4வது ஒயரை டைட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லூப் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கணும். 4வது ஒயரை டைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற 4 ஒயர் 2 ஒயர் இருக்கும். இது ஒன்னோட ஒன்று கலஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒயர், 2 ஒயர் இருக்கும். அதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த லூப்புக்கு பக்கத்தில் வைக்கணும். அப்புறம் 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கமாக சுற்றி வரும். இந்த 2வது லூப் இருக்கு பாருங்க. இதோட ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். 3 லூப் இருக்கும், அதில் ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். அடுத்து 3வது ஒயர், இந்த 3வது லூப்போட ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்லேயும் போடணும், இந்த செகண்ட் லூப்லேயும் போடணும். அந்த 8 ஒயர் 2 இருக்கும். அது வந்துட்டு கலைஞ்சிராமல் பார்த்துக்கணும். மாற்றி வந்துட்டு இந்த லூப்பில் போடக்கூடாது. இப்போ கடைசியாக 4வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். அதை எடுத்து 3 லூப்லேயும் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பு, செகண்ட் லூப்பு, தேர்ட் லூப்பு, இந்த 3 லூப்லேயும் போட்டு இந்த ஆம்லா நாட்டை சுற்றி மொத்தம் 8 ஒயர் இருக்கும். 8 ஒயரையும் ஸ்லோவாக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் 4 ஒயர் ஆம்லா நாட். இந்த ஆம்லா நாட்டை வச்சு ஒயர் குடைகள் எப்படி பின்றதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஆம்லா நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போ 4 ஒயர் ஆம்லா நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வந்திருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஒரு ஒயர். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒயர் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். இதே மாதிரி 4 ஒயரையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நேர் ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி மடிச்சிருக்கேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரையும் மடிக்கணும். ஆம்லா நாட்டுக்கு மேலே லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒயர் வந்துட்டு கலைஞ்சிடக்கூடாது. அடுத்து 3வது ஒயரையும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும். ஒயர் கலைஞ்சிராமல் எப்படி தனித்தனியாக வைக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 3 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். கடைசியாக 4வது ஒயரை டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு ரைட் சைடு திரும்பின ஒயர் இருக்கும். இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இதே மாதிரி 2வது ஒயர் திரும்பின ஒயரை தான் எடுக்கணும். இந்த திரும்பின ஒயர் வந்துட்டு இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கும். இதை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து 3வது ஒயர் திரும்பின ஒயர் இதுக்கு ரைட் சைடு இருக்கணும். இதை எடுத்து 2 லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பு, செகண்ட் லூப்பில் போடணும். கடைசியாக 4வது ஒயர் எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இந்த ஒயருக்கு ரைட் சைடு இருக்கணும் திரும்பின ஒயர். இதை எடுத்து 3 லூப்லேயும் போட்டுக்கோங்க.
இப்போது 8 ஒயரையும் ஸ்லோவாக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இதே மாதிரி 1 இன்ச் வர அளவுக்கு போடணும். 4 ஒயர் ஆம்லா நாட் 1 இன்ச் வர அளவுக்கு போடணும். இப்போ ரெண்டாவது நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். ரெண்டாவது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். திரும்பி இருக்கிற ஒயரில் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்லோவாக போடுங்க. மூணாவது ஒயரையும் மடிக்கிறேன். கட்டை விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து நாலாவது ஒயரை டைட்டாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 லூப் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கணும். கீழே இருக்கிற 8 ஒயர் ஜோடி ஜோடியாக இருக்கணும், கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரெண்டாவது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். மூணாவது ஒயரை 2 லூப்பில் போடணும். நாலாவது ஒயரை 3 லூப்லேயும் போடணும். இப்போது ஒரு ஒயராக ஸ்லோவாக பிடிச்சி இழுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த 8 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் மாறி போச்சு அப்படின்னாலும் இந்த நாட்டு வந்துட்டு சரியாக வராது. ஸோ சப்போஸ் சரியாக வரலன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட், இன்னொரு ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட்டுன்னு மொத்தம் 3 ஆம்லா நாட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயே இன்னும் ஒரு 3 ஆம்லா நாட் போட்டுக்கலாம். 1 இன்ச் வர அளவுக்கு போட போகிறேன். இதுக்கு மேலேயே 4வது ஆம்லா நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இப்போது 4வது ஆம்லா நாட் போட்டாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி இன்னும் 1 இன்ச் வர அளவுக்கு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 இன்ச் வர அளவுக்கு ஆம்லா நாட் வந்துட்டு லேயராக போட்டாச்சு. 2 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இப்போ நமக்கு சின்னதாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சின்னதாக இருக்கிற இந்த ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு மேலே 3 ஒயர் கீழே 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் ஆம்லா நாட் போட போகிறேன். இப்போது கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து ரெண்டாவது ஒயரை மடிங்க. மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 ஒயர் ஆம்லா நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். ரெண்டாவது ஒயரை ஒரு லூப்பில் போடணும். மூணாவது ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடணும். 4 ஒயர் ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 3 ஒயரில் இப்போ நம்ம ஆம்லா நாட் போட்டிருக்கோம். அந்த சின்ன ஒயரை அப்படியே விட்டுட்டு 3 ஒயரில் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இந்த சின்ன ஒயரை இந்த ஆம்லா நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க. மடித்து சொருகி விட்டுட்டு இப்போவே நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணி விட்டுடலாம், இல்லை கடைசிலையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3 ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு 3 ஒயர் ஆம்லா நாட் போட போகிறேன். நான் சொல்கிறத விட இது எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீக்கில் இந்த பனானா எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த 3 ஒயர் ஆம்லா நாட்டு வச்சு தான் இந்த பனானா பின்னுறதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இன்னொரு மடிப்பு ஆப்போசிட்டில் மடித்து இந்த சின்ன ஒயரை சொருகி விடுறேன். 2 மடிப்பு மடித்து சொருகி விட்டால் போதும். இந்த ஆம்லா நாட்டில் சொருகி விட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அடுத்து இன்னும் ஒரு இன்ச் அளவுக்கு 3 ஒயர் ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், 4 ஒயர் ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, இப்போ அடுத்து நம்ம 3 ஒயர் ஆம்லா நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகும், கேரட்டோட மேல் பகுதியை விட நடுப்பகுதி கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். இந்த கேரட்டோட நடுப்பகுதி அதாவது 3 ஒயர் ஆம்லா நாட் ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு 4 ஒயர் ஆம்லா நாட் 1 இன்ச்சு போட்டதுமே அந்த ஃபஸ்ட்டு 2 ஒயர் வந்துட்டு சின்னதாக இருக்கும். அதுக்காக தான் பிளான் பண்ணி 2 அடி ஒயர் எடுத்தது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 3 ஒயர் ஆம்லா நாட் போடுங்க. அதுக்குள்ளே 3வது ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே 2வது ஒயர் வந்துட்டு சின்னதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 3 அடி ஒயர் வந்துட்டு எடுத்துருக்கிறது. 5 அடியில் ஒரு ஒயர் எடுத்தோம் இல்லையா, அதுதான் கேரட்டோட எண்டு வரைக்கும் போகும். இதே மாதிரி 3 ஒயர் ஆம்லா நாட் 1 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு பார்க்கலாம். 4 ஒயர் ஆம்லா நாட்டுக்கும் 3 ஒயர் ஆம்லா நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ 3 ஒயர் ஆம்லா நாட் 1 இன்ச்சை விட கம்மியாக வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு ஒயர் பாருங்கள் சின்னதாக இருக்கும். இதை இக்னோர் பண்ணிவிட்டு 2 ஒயரில் மட்டும் இப்போ நம்ம நார்மல் நாட் வந்துட்டு போட போகிறோம்.
ஏதாவது லாங்கான ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. சின்ன ஒயரை விட்டுட்டு அடுத்து 2வது ஒயரை மடிக்கிறேன். அடுத்து பாருங்கள் 3வது ஒயரை மடிக்கிறேன். பக்கத்தில் சின்ன ஒயரை விட்டுட்டு 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடுறேன். நார்மல் பாக்ஸ் நாட்டில் லேயராக போட்டு நம்ம கீ செயின்ஸ்லாம் பின்னியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். அந்த 2 சின்ன துண்டு ஒயரை மட்டும் விட்டுடணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் மடிக்கணும். பக்கத்துலேயே ரைட்டு ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. அடுத்து 3வது ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நார்மல் பாக்ஸ் நாட்டில் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். 2 நாட் போட்டுட்டு இந்த சின்ன துண்டு ஒயரை இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் வந்துட்டு சொருகி விட்டுருங்க. இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் சொருகிடுங்க. இதை வந்துட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 4 ஒயரில் மட்டும் இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கு இல்லையா, அதை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. அடுத்து பக்கத்துலேயே ரைட்டு ஒயரை மடிங்க. அடுத்து 3வது ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. கடைசியாக 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நார்மல் நாட்டில் கீ செயின்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கீ செயின்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இந்த சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு மடிப்பு மடித்து சொருகி விட்டுக்கிறேன். ஒரு 2 மடிப்பு மடித்து சொருகி விட்டுக்கோங்க, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. இப்போது நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த சின்ன துண்டு ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே 3வது ஸ்டெப்பு நார்மல் நாட்லேயும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச் வரைக்கும் போட்டு முடித்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 அடி ஒயரும் நமக்கு சின்னதாயிரும். அதுக்கு அடுத்து 4வது ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். 8 ஒயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4 ஒயருக்கு வந்திருக்கும். கீழே வர வர அகலம் கம்மியாக வந்துருச்சு இல்லையா. நான் இந்த கேரட்டை பின்னும்போது 4th ஸ்டெப்லேருந்து 1st ஸ்டெப் வரைக்கும் ரிவர்ஸில் பின்னிட்டு போனேன். அதாவது கீழே இருந்து மேலே பின்னிட்டு போனேன். 3 ஒயரை மட்டும் வச்சு நார்மல் நாட், அது 4th ஸ்டெப்பில் வரும், அதை நான் பின்னி காமிக்கிறேன். 3 ஒயர் வச்சு நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா 3rd ஸ்டெப், இதை பின்னிட்டு அதுக்கு அடுத்து 3rd ஸ்டெப் வந்துட்டு 3 ஒயர் ஆம்லா நாட்டு வச்சு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 3 ஒயர் ஆம்லா நாட்டில் பின்ன, அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 4 ஒயர் ஆம்லா நாட்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மெத்தடில் சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒயரும் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பின்னி பார்க்கலாமேன்னு பின்னி பார்த்தேன், ஒயரும் வேஸ்ட் ஆகலை, கரெக்டாக வந்துடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நார்மல் நாட்டில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு பின்னிக்கோங்க. இப்போ 1 இன்ச் அளவுக்கு நார்மல் நாட் பின்னி முடிச்சாச்சு. 4 ஒயர் இருக்கு இல்லையா, 4 ஒயரில் 3 ஒயரை மட்டும் வச்சு இப்போ நம்ம 4th ஸ்டெப்பு பின்ன போகிறோம். 4 ஒயரை வச்சு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான், ஆனால் ஒரு ஒயரை விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிங்க, 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிங்க, 3வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இதில் ஏதாவது ஒரு ஒயரை விட்டுடணும், அது அப்புறமா நம்ம சொருகி விட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த நாட் இருக்கும். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கணும், 2வது ஒயரை மடிக்கணும், 3வது ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். 4th ஸ்டெப் ரொம்ப லாங்காக போடக்கூடாது, ஒரு 4-5 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். 4 ஒயரில் ஒரு ஒயரை நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சொருகி விட்டுடுறேன். இது வந்துட்டு முக்கோணம் முடிச்சு, இந்த முக்கோணம் முடிச்சு வச்சு வாழைத்தார் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வாழை மரம் வாழைத்தார் எப்படி பின்னுறதுன்னு ஒரே வீடியோலேயே போட்டிருப்பேன். இந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த முக்கோணம் முடிச்சு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை மடிக்கணும், 3வது ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா அந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். 8 ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி 3 ஒயரில் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே நம்மளால் கம்மி பண்ண முடியாது. கேரட்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த 3 ஒயரையும் மடித்து நம்ம சொருகி விட போகிறோம். ஃப்யூச்சரில் இது பிரிஞ்சாலும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் B7000 க்ளூவை கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். 3 ஒயர்லேயும் கொஞ்சமாக வந்துட்டு இந்த B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த B7000 க்ளூ வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற க்ளூ. காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் காஞ்சிடுச்சுன்னா பிரிஞ்சு வரவே வராது. இந்த மாதிரி ஒயர் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய வீடியோஸில் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ கன் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கிராஃப்ட் ஒர்க்குக்கு ஓகே. சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஒயர் சொருகி விடுறதுக்கெல்லாம் நம்ம அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணோம்னா அந்த க்ளூ வந்துட்டு வெளியே தெரியும். ஆனால் இந்த B7000 க்ளூ வந்துட்டு வெளியே நமக்கு தெரியாது. இப்போ 3 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டாச்சு.
நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆரஞ்சு கலரில் போட்டிங்கன்னா கேரட், அதே ஆஃப் ஒயிட் கலரில் போட்டிங்கன்னா ரேடிஷ். இந்த மெத்தடில் இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் போட முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்ததுமே கேரட் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா கண்டிப்பாக க்ரீன் கலரில் அந்த ஸ்ப்ரவுட் வந்துட்டு சின்னதாக வைக்கணும். இதுக்காக சின்ன சின்ன துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 அடி ஒயர் இருந்துச்சுன்னா கூட போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 ஒயர் ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு 3 ஒயரை இப்போ நான் சொருக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகிக்கோங்க. மூணு ஒயரையும் சொருகியாச்சு. மொத்தம் 6 ஒயர் நமக்கு வந்திருக்கும். இந்த 6 ஒயரையும் க்ளூ வச்சு ஒட்டி விட போகிறோம். இந்த 6 ஒயரோட உள் பக்கத்தில் வந்துட்டு ஒட்டணும், வெளி பக்கமாக ஒட்டக்கூடாது. அந்த 6 ஒயரும் ஒன்றோட ஒன்று டச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய வந்துட்டு போடக்கூடாது. ஒரு கடுகு அளவு தான் நான் இந்த க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ 6 ஒயர்லேயும் ஒரு கடுகு அளவு க்ளூ வச்சுட்டு ஒன்றா இப்படி ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து கட்டி விட்டுருங்க. 6 ஒயர் இருக்கும். 6 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை இப்போ நான் சொருகி விட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சொருகின இந்த ஒயர் கீழே இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இன்னும் ஒரு முறை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு சொருகி விட்டுருங்க. ஆனால் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு இன்னும் ஒரு முறை கூட மேல் பக்கம் பார்த்தா மாதிரி சொருகி விட்டுருங்க. இப்போ கடைசியாக இந்த ஒயரை ஈவனாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை 2 கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரியல் அந்த கேரட் அந்த ஸ்ப்ரவுட் மாதிரி நமக்கு தெரியும். இந்த கேரட் பின்றதுனால பெரிய யூஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் குட்டீஸ்க்கு இது கேரட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம், அவ்வளோதான். இருந்தாலும் இந்த மாதிரியும் பின்ன முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். 4 ஒயர் ஆம்லா நாட்டில் மொத்தம் 8 ஒயர் போகும். ஸோ 8 ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி 3 ஒயர் ட்ரையாங்கிள் நாட்டில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு சின்ன முயற்சி தான். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அமேசிங்கான பெரிய பெரிய நியூ ஐடியாஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக கேரட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.